இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க ஸ்டேட் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்க்கு உங்களுக்கு ஓடிபி மொபைலில் மட்டும் வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோ மூலயமா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஓடிபி வரதை எனேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எஸ்பிஐயோட அஃபிஷியல் லாகின் பேஜ். இந்த பேஜுக்கு வந்தது இந்த மாதிரி கண்டினியூ டு லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க. ரைட் சைடு இந்த கண்டினியூ டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா இது மூணையும் நீங்க என்ட்ரி பண்ணணும். உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு இங்க யூசர் நேம், இங்க பாஸ்வேர்டு, இங்க இருக்கிற கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடணும். ஸோ ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு லாகின் ஆயிடும். ஸோ இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்க அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ், ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்ப என்ன பார்க்க வந்திருக்கோமோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ அதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மெயில் ஐடி நீங்க இன்டர்நெட் பேங்கிங்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா, என்ன மெயில் ஐடி அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அது வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். வெல்கம் ஸ்கிரீன்ல உங்க பேர் இருக்கும். ஸோ வெல்கம் கீழே அதுக்கு கீழே உங்க இமெயில் ஐடி இருக்கும். ஸோ இந்த இமெயில் ஐடி எனக்கு வந்து வெரிஃபையா இருக்கணும் ஆல்ரெடி, ஓகேங்களா. ஸோ இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா உங்க என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி ஏற்கனவே இருந்தாலுமே நான் சொல்றது நீங்க திரும்ப பண்ணுங்க. ஸோ இது பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க, நான் சொல்றது கண்டினியூவா பண்ணீங்கன்னா உங்க மெயிலுக்கு ஓடிபி வரும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த லெஃப்ட் சைடு இந்த ஓரத்துல இந்த இருக்கு பாருங்க ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இதுல மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த மை ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ்ல நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃபுல் டீடைல், அதாவது நீங்க பேங்க்குக்கு கொடுத்து வச்சிருக்க உங்களுடைய ஃபுல் டீடைல், உங்களுடைய பேரு, அட்ரஸ், கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதுக்கு கீழே நீங்க ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி நீங்க என்ன கொடுத்திருக்கீங்களோ அதையும் நீங்க பார்க்கலாம். இப்போ நான் ரோல் பண்ணி கீழே போறேன். இந்த இடத்துல என்னுடைய மெயில் ஐடின்னு கொடுத்துருக்க பாருங்க. இதுல என்னுடைய மெயில் ஐடி நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மெயில் ஐடி கரெக்டா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு மாத்தணும்னாலும் சரி, கரெக்டா இருந்தாலுமே சரி, நீங்க ரெண்டுல எதா இருந்தாலும் சரி, நீங்க இந்த பேஜுக்கு வந்துட்டாலே இந்த சேஞ்ச் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடுங்க. சேஞ்ச் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மெயில் ஐடி என்ட்ரி பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற மெயில் ஐடி உங்களுக்கு ஒர்க்கிங் மெயில் ஐடி அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. இப்ப பாருங்க நீங்க கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், ஓகேங்களா. இந்த ஓடிபி அப்டேட் இமெயில் ஐடி நீங்க இதுக்கு முன்னாடி என்ட்ரி பண்ணீங்கல்ல ஒரு மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு தான் அந்த ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ ஓடிபி ரிசீவ் ஆகல அப்படின்னா இன்டர்நெட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி பண்ண மெயில் கரெக்டானு பாத்துக்கோங்க. ஏன்னா மெயில் ஐடி கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ உங்க ஓடிபி ரிசீவ் ஆனது உங்க மெயில் ஐடிக்கு, அது வந்து உங்களுடைய பிடிஎஃப்ல அவங்க சென்ட் பண்ணிருப்பாங்க மெயில் ஐடி. அந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி லாகின் பண்ண போதும். ஸோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்க பிடிஎஃப்க்கு பாஸ்வேர்டா கொடுக்கணும். உங்க மெயில் ஐடிக்கு ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணிருப்பாங்க எஸ்பிஐல இருந்து. அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அது உங்களுடைய மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபி நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு அப்ரூவல் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த அப்ரூவ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அப்ரூவ் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஆப்ஷன் கேக்குது. அதாவது இந்த இமெயில் ஐடி ஆட் பண்றதுக்கு நீங்க வெரிஃபை பண்ணணும். மெயில் ஐடி வெரிஃபை பண்ணிட்டீங்க, சோ அது நீங்க தானா அப்படின்னு வெரிஃபை பண்றாங்க, டபுள் செக். சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசிங் டெபிட் கார்டு, நீங்க டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க அப்ரூவல் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஓடிபி வச்சு அப்ரூவல் பண்ணலாம், இல்ல பேங்க் விசிட் பண்ணி நீங்க அப்ரூவல் பண்ணலாம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வச்சு அப்ரூவல் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நம்மள்ட்ட மொபைல் நம்பர் இருக்குது, எஸ்எம்எஸ் வரும், நம்ம லாகின் பண்ணப்பதே வந்திருக்கும். சோ நமக்கு இதுதான் ஈஸி. அதனால நான் ஓடிபி த்ரூ எஸ்எம்எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ பாருங்க என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்க. இது ஓடிபி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகலன்னா கிளிக் ஹியர் டு ரீசெண்ட் தி ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ 2-3 தடவை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல சர்வர் ப்ராப்ளமா இருக்கும், லேட்டா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு ரிசீவ் ஆயிடும். நான் எவ்வளவு தடவை நான் இந்த ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு எல்லா டைமும் கரெக்டா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் ஆன ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் அப்படின்னு
இருக்கு பாருங்க, இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு இமெயில் ஐடி அப்டேட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. நம்மளுடைய இமெயில் ஐடி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இமெயில் ஐடி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இமெயில் ஐடி வச்சு இன்னொரு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஓடிபியை நீங்க மெயிலுக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஓடிபி ரிசீவ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறது ஸ்டெப்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கண்டினியூவா பாருங்க, நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி உங்க இமெயில் ஐடியை நீங்க ஆட் பண்ணி ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணிட்டீங்க. மெயிலுக்கு ஒரு ஓடிபி, எஸ்எம்எஸ்க்கு ஒரு ஓடிபி ரெண்டையும் வச்சு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து மறுபடியும் இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டேப்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க மவுஸை வச்சு ரோல் பண்ணுங்க கீழே. இது வந்து பெரிய லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் கீழே தேடி பார்க்கணும். மேலாப்பில் நீங்கள் மோஸ்ட் ப்ரொஃபைலுங்கிறத கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோல் பண்ணணும் உங்கள் மோஸை. கீழே வச்சு செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக. ஸோ லாஸ்ட்டுக்கு 2-3 இதுக்கு மேலே. ஓகேயா? இந்த ப்ரொஃபைல் லிஸ்ட்டில் பெரிய லிஸ்ட்டு. அதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஹை செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிருப்போம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நம்ம சேனல்ல எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்றது, லிங்க் பண்றது அப்படிங்கிற ஆடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் லாகின் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்றது அதுக்கு லிங்க் கொடுக்குறேன். மறந்துருச்சுன்னா எப்படி ஃபர்கட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுனா என்ன, இது மறந்துட்டா என்ன பண்றது, இல்லன்னா என்ன பண்றது, அதுக்கப்புறம் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்டேட் பண்றது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். கீழே நான் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓபன் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ எஸ்பிஐ சம்பந்தமாகவும் எல்லா பேங்க் சம்பந்தமாகவும் நம்ம சேனல்ல எல்லா வீடியோமே போட்டுட்டு இருக்கோம். எல்லா வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா யூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். எல்லா வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், பிஎஃப், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வேணும்னா செக் பண்ணி பாருங்க உள்ள போய் பிளேலிஸ்ட்ல. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததுமே இப்போ இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, மோட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் த்ரோ ஓடிபி, அதாவது உங்களுடைய ஓடிபி வந்து ஆத்தென்டிகேஷனுக்கான ஓடிபி எதுக்கு வரணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு எஸ்எம்எஸ், இந்த எஸ்எம்எஸ்ல தான் நார்மலா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் செக்யூர் ஓடிபி, இது ஒரு ஆப்புங்க. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவரே இல்ல, டவர் இல்லாத ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்குது, எனக்கு அப்பப்போ டவர் கிடைக்காதுன்னா ஆஃப்லைன்ல நீங்க ஓடிபி ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் செக்யூர் ஓடிபி அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடி, எனக்கு வந்து சிம் கார்டு ப்ராப்ளம், அடிக்கடி எனக்கு மெயில்ல தான் ஓடிபி வரணும் அப்படின்னாலும் நீங்க இந்த எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் ஆக்டிவேட் பண்றதுக்கு தான். ஸோ இந்த இடத்துல எஸ்எம்எஸ்ல டிக் பண்ணிருக்கோம். அதை என்ன பண்ணுங்க, எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் அப்படிங்கறத டிக் பண்ணிட்டு டிக் பண்ணுங்க. பண்ணதும் இந்த ப்ளூ கலர் இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. சப்மிட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு நீங்க எந்த இமெயில் ஐடி இதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணீங்களோ இந்த ஐடியில, ஸோ அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல காட்டும். ஸோ அந்த இமெயில் ஐடி தான் கரெக்டா செக் பண்ணிட்டு இப்போ சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ பாருங்க, நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பாஸ்வேர்டு வந்து உங்க மொபைல் நம்பர் கொடுத்தது ஓடிபியை பார்க்கலாம். அந்த ஓடிபி இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிட்டு இந்த அப்ரூவல் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ அகைன் உங்களுக்கு ரெண்டாவது வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ரெண்டாவது வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம், இல்லன்னா நீங்க எஸ்எம்எஸ் மூலமா பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம் கார்டுக்கு ஓடிபி வரும். ஸோ நான் இதுல ரெண்டாவது ஆப்ஷன் ஓடிபி த்ரோ எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கு மொபைல் ரிசீவ் ஆகிற ஓடிபியை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகலன்னா கிளிக் டு ரீசன் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இது கொடுத்தீங்கன்னா திரும்ப ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ கடைசியா வர ஓடிபி மட்டும் இதுல என்ட்ரி பண்ணிருங்க. ஸோ ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறது கொடுங்க. ஸோ அவ்வளவுதாங்க, நம்ம எதுக்கு ஒரு நேரம் போராடணுமோ அது நடந்துருச்சு. இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, எனேபிள் எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி இமெயிலுக்கும் சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இனிமே நீங்க இன்டர்நெட் பேங்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வந்து உங்களுடைய சிம் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் வரும், உங்களுக்கு மெயில் ஐடிக்கு எஸ்எம்எஸ் வரும். இது ரெண்டுமே எனேபிள்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெயில் ஐடிக்கு மட்டும் பண்ண முடியாது, மெயில் ஐடி அப்புறம் சிம் நம்பர் ரெண்டுக்குமே இந்த ஓடிபி ரிசீவ் ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவர் ப்ராப்ளம், ஓடிபி வரல அப்படிங்கிற சிம் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ மெயிலுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிளேலிஸ்ட்
எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.